இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு ஒவ்வொரு சிறப்பு வாரமாய் நம்ம ஆச்சரித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம வந்துட்டு ஆனிவர்சரி சண்டே என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம கொண்டாடும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் அநேகரை கொண்டு வந்திருந்தார். நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை நிரம்பி இருக்கணும். இருக்கிறீங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு தேவனுக்கு செய்யக்கூடிய, அதாவது தேவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அவருக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு கிராட்டிடியூட், அவருக்கு நன்றி செலுத்துறது. அப்படிதான் நம்ம செலுத்த முடியும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவங்க நம்ம வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கிறாங்கப்பா, உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, போயிட்டு நம்ம தலை காமிச்சுட்டு தான் வந்துடலான்ட்டு போகிறோம். இல்லை, ஏன் போகிறோம்? அவங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கிறாங்க, ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம போனோம்னு சொல்லிட்டு போகிறோம். இல்லை, அதே மாதிரி 6 நாள் நம்மளை நடத்துகிறார். அவருக்கு 2 மணி நேரம் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம்? உலகத்தில் வேற எந்த வேலையும் முக்கியம் கிடையாது. ஆமென். எந்த வேலையும் முக்கியம் கிடையாது. ஸோ அதை நம்ம சிந்தையில் வைக்கலாம், நம்ம செயல்படலாம். தேவன் நாம மகிமைப்படட்டும். ஸோ இந்த வாரம் வந்துட்டு பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் சண்டே, ஊழியக்காரர்களை வந்துட்டு கனப்படுத்தக்கூடிய ஒரு ஞாயிறா இந்த ஞாயிறு வந்துட்டு நம்ம சபையில் இல்லை, உலகம் முழுவதும் வந்துட்டு இன்னைக்கு பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் சண்டேவா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இந்த பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் சண்டேல நாங்கள் பேசிட்டு இருந்தோம், யாருன்னா கூப்பிடலாமா மெசேஜுக்கு, இன்னைக்கு நானே மெசேஜ் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சில காரியங்களை பேசினோம். அதுக்கப்புறம் தட்ஸ் ஓகே, ஏன் ஜனங்களுக்கு நானே போதிக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு இன்னைக்கு இந்த 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 நாளை முன்னிட்டு எதை நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது, நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது என் சிந்தையில் ஆண்டவர் கொடுத்த, ரொம்ப நாளைக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் மீண்டும் அதை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தி, ஸ்பிரிச்சுவல் கவரிங், ஆவிக்குரிய போர்வையை குறித்து ஆண்டவராகிய தேவன் சில காரியங்களை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் என் இருதயத்தில் இடைப்பட்டிருக்கிறார். சோ அந்த காரியத்தை தான் இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில வந்து நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஓகேவா? யாராவது வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்களை, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. இதை மேபி ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய எல்லாரும், நீங்க எந்த சபைக்கு போகக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இங்க வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதுனா, வசனத்துல நமக்கு போதிக்கிறவங்களை, நமக்கு நம்முடைய ஆத்துமாக்காக பொறுப்புள்ளவர்களா இருக்கிறவங்களை, எரேமியாவுல வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மந்தைக்கு ஏற்ற மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். மெய்ப்பர்களை வந்துட்டு யாரும் ஓட்டு போட்டு வந்துட்டு மெய்ப்பர்களை தெரிந்தெடுப்பது கிடையாது. இந்த சபைக்கு இவர்தான் பாஸ்டரா இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு சபை கூட்டமோ ஒரு மெய்ப்பனை வந்துட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது. மாறாக அந்த மந்தைக்கென்று ஏற்ற மெய்ப்பனை கர்த்தர் வைக்கிறாராம். இருக்கிறீங்களா? இந்த மந்தைக்கென்று ஏற்ற மெய்ப்பனை கர்த்தர் வைக்கிறார். இந்த ஏற்ற மெய்ப்பர்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், இந்த மெய்ப்பர்களுக்கு பிரதானமாய் பாஸ்டர்ஸ்க்கு 3 பொறுப்பு கொடுக்கப்படுகிறது வேதத்துல. நீங்க வந்துட்டு அப்புறமா வாசித்து பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவோடு கூட பேசும்போது பேசுவாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியா? அப்ப பேதுரு சொல்வார், ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்பொழுது என் மந்தைகளை நீ மேய்க்கும்படியா ஆண்டவர் சொல்வார். அப்போ 3 தடவை ஆண்டவர் பேசுறத பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு tend my sheep, என் ஆடுகளை மேய்த்துக்கொள் என்று சொல்வார். செகண்ட் டைம் கேர் ஃபார் மை ஷீப், என் ஆடுகளுக்காக கரிசனை உள்ளவனாயிரு என்று சொல்றத பார்க்கிறோம். 3ஆவது தடவையும் என்னுடைய ஆடுகளை நீ வந்துட்டு மேய்த்துக்கொள் என்று சொல்றத பார்க்கிறோம். இந்த வசனமும் வேறு சில வசனங்களையும் வைத்து நம்ம வந்துட்டு 3 முக்கியமான ஊழியக்காரர்களுக்குரிய பொறுப்பை நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுதான் முக்கிய, அதாவது இதுதான் எல்லா பொறுப்பும் கிடையாது.
அடிப்படையான பேசிக்கான 3 பொறுப்புகள் என்னன்னு சொன்னா, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன், ஒரு உண்மையான ஒரு சபை போதகன், நம்பர் 1, தன் ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டும். என்ன போஷிக்க வேண்டும்? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய நம்மளுடைய மைண்ட கெடுக்கக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம டிவியில பார்க்கிற காரியங்கள், நம்ம யூடியூப்ல பார்க்கிற காரியங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிற காரியங்கள், நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிற காரியங்கள், நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தோ இல்ல நமக்கு பழகிறவங்க நம்ம கிட்ட சொல்ற காரியங்களோ, இது எல்லாமே நம்ம மைண்ட வந்துட்டு வேப்பிள்ளைகளை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் இல்லாத காரியங்களாய் தான் இன்னைக்கு உலகம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்துல உன் ஆத்மாவுக்கு ஏற்ற காரியங்களை போதிக்கும்படியாய், அந்த ஆகாரத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் மேய்ப்பர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டியதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தருடைய ஏவுதலின்படி ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் தேவன் உணர்த்துகிற காரியத்தை உங்கள் மத்தியில நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு பரிமாறுகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எனக்கு நான் நம்புறேன். இருக்கிறீங்களா? ஆனா என்ன இங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா, உணவு வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த உணவை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அது பெற்றுக்கொள்றவங்களுடைய வேலை. ஆமென். அதை வாங்கிக்கின்னு அவங்க புஷ்டி அடைகிறாங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு விட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்துட்டு நிறைய காரியங்கள் நான் வந்துட்டு நிறைய காரியங்களுக்கு போதித்திருக்கிறோம். முக்கியமா லீடர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி டீம் மீட்டிங்ல நிறைய காரியங்களை வந்துட்டு ஆழமா வந்துட்டு பார்க்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். சிலர் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சொல்லியிருக்கிறேன், இந்த பிள்ளைகள் வந்துட்டு வளர்ற பிள்ளைங்க, ஆண்கள் வந்துட்டு அந்த பெண்மையுடையவர்களா மாறுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ரீசன் இருக்குதுன்னு நான் போதிச்சிருக்கிறேன். அதை போதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ ஒரு அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பையன் குழந்தை பிறந்துடும். இந்த பையன் குழந்தை பிறந்துட்ட பிறகு அந்த பையனுக்கு வந்துட்டு பொட்டு வச்சு, முடிய வாரி அப்படி ஒரு 2 ஜடை வச்சு, பொண்ணுடைய துணியை போட்டு வஸ்திரத்தை போட்டு அவங்கள போட்டோ பிடிச்சி அழகு பார்க்கறது, அவங்கள பெண்ணு மாதிரி பார்க்கறது. இது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் தான் உனக்கு ஆண் என்கிற அடையாளத்தோடு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு. அந்த ஆண் என்கிற அடையாளத்துக்குள்ள ஏன் பெண்மையை நீ திணிக்கிற? இருக்கிறீங்களா? ஏன் பெண்மையை நீ திணிக்கிற? நிறைய நேரங்கள்ல அந்த ஆண் என்பதற்குரிய பொறுப்பை எடுக்காமல், அந்த ஆண் என்பதற்குரிய ஆணுடைய ஸ்தானத்தை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணமே ஒண்ணு, நீ பெண்ணை எதிர்பார்த்து பெண்ணு பிறக்காதனால ஒரு ஆணை கூட பெண்ணு மாதிரியே வளர்க்கறது, ஒரு பெண்ணை ஆண் மாதிரி வளர்க்கறது. அவங்களதான் ஆண்டவர் பெண்ணா கொடுத்துட்டாரு. அந்த குழந்தை தான் ஆண்டவர் ஆணா கொடுத்துட்டாரு. ஆனாவல பெண்ணாவல. நீ அதை மாத்திர உன் ஆசைகளை ஏன் உன் குழந்தைக்குள்ள திணிக்கிற? அந்த குழந்தைக்குள்ள திணிக்கும் பொழுது அதனுடைய அடையாளத்தை நீ டிஸ்டர்ப் பண்ற. இருக்கிறீங்களா? அந்த குழந்தையுடைய அடையாளத்தை நீ டிஸ்டர்ப் பண்ற. ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு யாரெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நம்முடைய சர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தையுடைய போட்டோவை நான் பார்த்தேன். பொட்டு வச்சு ஜுட்டெல்லாம் போட்டு அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சு, ஒரு பக்கம் வலிக்கவும் செஞ்சிச்சு. இதுதான் ஆண்டவரை போதிச்சிருக்கிறோம், இதுதானே போதிக்கிறோம். நீ வந்துட்டு உலகத்தான் வீட்டில் இருக்கிற 4 பேர் 4 ஆசைகளை உள்ள திணிப்பாங்க தான், 4 பேர் 4 காரியங்களை உள்ள கொண்டு வருவாங்க தான். இது பண்ணிப்பாரு, அப்படி பண்ணிப்பாரு. அதுக்கு இல்ல, என் புள்ள எக்ஸிபிஷன் கிடையாதுப்பா. என் புள்ள கர்த்தர் கொடுத்துக்கிற ஈவு. நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளையை பார்க்கறதுக்கு நான் வேஷம் கட்டி நிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் என் பிள்ளை எனக்கு கொடுக்கல. அந்த பிள்ளையை ஒரு ஜீவ ஆத்மாவாய் என்னுடைய கையில தேவன் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை, இந்த குழந்தையை வந்துட்டு, இந்த குழந்தையை ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரோ அந்த அடையாளத்தின் பேர்ல இந்த குழந்தையை நான் உருவாக்குறது, வளர்க்கிறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். ஆமென். ஒரு தகப்பனா, ஒரு தாயா யாருடைய ஆசைக்கோ இணங்கி என் பிள்ளையுடைய அடையாளத்தை நான் சீர்கெடுக்கும் போது என் பிள்ளைக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, என் பிள்ளைக்குள்ள நான் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கன்ஃபியூஷனை, ஐடென்டிட்டி கன்ஃபியூஷனை நான் விதைக்கிறேன். அடையாளத்துக்குரிய ஒரு கன்ஃபியூஷனை நான் விதைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம வந்துட்டு போதிக்கத்தான் செய்யறோம். நான் எங்கிருந்து எங்கேயோ வந்துட்டேன். ஆனா ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, உணவு உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த உணவை
நீங்க உட்கொள்ள வேண்டும். இந்த உணவை நீங்க கீழ்ப்படி, அதான் பைபிள் சொல்லுகிறது, அடங்கி கீழ்ப்படிந்து. ஆமென். சட்டியா மவுத் பண்றோம்ல, அடங்கி. உன்னுடைய கருத்தை சொல்லாத, நீ நினைக்கிறத சொல்லாத. உன் மேல தேவன் வைத்திருக்கக்கூடிய உன் ஆத்துமாவுக்கு பொறுப்புள்ள ஒரு நபர் உனக்கு போதிக்கிற காரியத்தை செய். நான் சொல்ல, வசனம் சொல்லுது. இதை மேபி பார்த்து கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன நம்மளுக்கு என்ன இதை மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாக்கா, எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம், எல்லாரையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சமுதாயம், எல்லாரையும் வந்துட்டு பிள்ளைகளை எல்லாரையும் வந்துட்டு இது கரெக்டா இருக்குமா, இது இதுக்காகத்தான் சொல்றாங்களா, அதுக்காக உடனே ஒன்று சொல்லட்டுமா, அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, உன்னுடைய ஊழியக்காரன், நல்ல கவனிங்க, ஆன்லைன்ல பார்க்கிறவங்க கூட, உன்னுடைய ஊழியக்காரன் உன்னை தன் வசப்படுத்தினால் அந்த சபையில் இருக்காது. உன் ஊழியக்காரன் உன்னை தெய்வத்தை கிட்டி சேர செய்தா அந்த சபையில கீழ்ப்படி. இருக்கிறீங்களா? ஊழியக்காரனுக்கு ஃபேன்களை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் இங்க ஊழியக்காரர்களை வைக்கல. ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு ஜனங்களை தெய்வத்தண்டை நடத்தும்படியாதான் வைத்திருக்கிறார். அப்ப இன்னும் அதிக தெய்வ பக்தியில நீ இன்னும் எனக்கு ஜால்ரா போடணும், என்னை தூக்கி வச்சு கொண்டாடணும், என்னை இப்படி பேசணும், என்னை அப்படி பேசணும், இது என்னுடைய வாஞ்சையா இருந்துச்சுன்னா நான் சரியான ஊழியக்காரனா இருக்க முடியாது. ஆனா நான் என் ஜனங்களை, நீ என்ன பாராட்டுறியோ இல்லையோ, நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ தெய்வத்துக்கிட்ட சேரு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி உன்னை தெய்வத்து பக்கம் நகர்த்தினா அவன் சரியான ஊழியக்காரன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிம்பிள். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருந்து உன் ஊழியக்காரன் உன்னை கரெக்டா நடத்தினா, அது ஆன்லைன்ல பாக்குறோம் கூட, தயவு செய்து கீழ்ப்படிந்து அடங்கி செயல்படுங்க. உங்க ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு. ஆமென். நம்பர் 2, ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு கரிசனையோடு கூட விசாரிக்கணும். தன்னுடைய மந்தைகளை கரிசனையோடு கூட விசாரிக்கணும். நம்பர் 3, ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு தன் மந்தையை பாதுகாக்கணும். இருக்கிறீங்களா? தன் மந்தையை பாதுகாக்கணும். நீங்க ரீசெண்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மோசேயை குறித்து, இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, போன வாரத்தை முந்தின வாரம் பார்த்தோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் வருது, அமலேக்கியர்களுக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தத்துல மோசே மேல மலை மேல ஏறி ஆரோனும் ஹூரும் என்ன பண்றாங்க, மோசேவுடைய கரத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. கீழே யோசுவா என்ன பண்றாரு, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கரம் உயர்த்தி பிடிக்கும் போதெல்லாம் கீழே ஜெயம் வருது, அந்த கரம் கீழே விழும் போதெல்லாம் தோக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இந்த போர்வைக்குள்ளதான் ஆண்டவர் ஜனங்களை வைக்க விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. இன்னைக்கு உனக்கு விரோதமாய் வருகிற அதாவது உனக்கு விரோதமாய் வரக்கூடிய ஆயுதங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு நிலைமையில ஊழியக்காரனை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நபர்களை கர்த்தர் வந்துட்டு என் சிந்தையில தேவன் கொண்டு வருவார். எனக்குன்னு இல்லை, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சிந்தையில் ஆண்டவர் கொண்டு வருவார். சிந்தையில தேவன் கொண்டு வருகிற அந்த நபர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஏன் ஆண்டவர் காமிக்கிறீங்கன்னு தெரியலப்பா, எதுக்காக ஆண்டவர் காமிக்கிறீங்கன்னு தெரியலப்பா. உதாரணத்துக்கு போன வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில இருந்து என் மாமா பையன், அவன் இப்பதான் ஜெர்மனி எதுக்கு போனான், பெல்ஜியம்க்கு. அவன் வந்துட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போனான். அவன் முகத்தையும் ஆண்டவர் என் முன்னால கொண்டு வந்துனே இருந்தாரு. நான் அவனுக்காக அடிக்கடி, ஏதாவது ஆண்டவர் ஏன் இந்த முகத்தை எனக்கு காண்பிக்கிறீங்கன்னு தெரியல, நான் அவனுக்காக ஜெபம் பண்றான் ஆண்டவரே அப்படின்ட்டு அவனுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நேற்று தினத்துல வந்துட்டு எங்க மாமி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவனுடைய ஃபர்ஸ்ட் தீசிஸ் பேப்பர், ஏதோ அவனுடைய ரிசர்ச் பேப்பர், அந்த ரிசர்ச் பேப்பர் அனுப்பிச்சிருந்தா. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கிறான்ப்பா பிலிப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன், இல்லை மாமி, இந்த மாதிரி சில நாட்கள் இந்த வாரத்தில் வந்துட்டு அவனை ஆண்டவர் என் முகத்து முன்னால கொண்டு வந்துனே இருந்தாரு, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வாரம் ஃபுல்லா பயங்கர காய்ச்சல்ல கஷ்டப்பட்டான், அவ்வளவு தூரம் இருக்கிறான், யாரும் இல்ல, ஒரு தாயா அவங்களும் வந்துட்டு பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சு அவ்வளவு தூரம் இருந்ததே கிடையாது. இப்ப அந்த வலி எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமான்னு இருந்துச்சு. புள்ள அங்க தனியா கஷ்டப்படுது, எனக்குள்ள அந்த துடிப்பு, எனக்குள்ள அந்த இது. பட் ஆனா இப்ப நல்லா இருக்கிறான். ஜெபம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. எங்கேயோ இருக்கிறாங்க, யாரும் சொல்லல, ஆனா கர்த்தர் அதை என்ன பண்றாரு, கொண்டு வரார் கண்களுக்கு முன்னால். அப்போ யாரோ நம்முடைய சபையில் இல்லாத ஒரு குடும்பத்தினவரே தேவன் ஞாபகப்படுத்துவார்னா, சபையில என்னுடைய பொறுப்புல தேவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை அவர் ஞாபகப்படுத்துவாரா, ஞாபகப்படுத்த மாட்டாராம். அப்போ எங்கேயோ ஒரு விதத்துல தேவ பிள்ளைகளை நம்முடைய பாதுகாப்புக்கு தேவன் மோசேக்களாகிய உன்னுடைய ஊழியக்காரனுடைய ஜெபத்தை தேவன் வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? நீ இன்னைக்கு சில காரியங்களை தாண்டி இருக்கலாம், நீ நினைச்சிருக்கலாம், எப்படியோ நான் லக்கில அதை தாண்டிட்டேன்ப்பா. இல்ல, உனக்காக ஒரு கரம் உயர்த்தப்பட்டிருக்கு.
ஆமென். உனக்காக அங்க யாரோ ஜெபம் பண்ணிருக்காங்க. நேத்து நைட்டு உனக்காக எழுப்பி கர்த்தர் யாருக்காக ஜெபம் பண்ண வச்சிருப்பாரு. நேத்து அதாவது ஒரு நடுராத்திரியில கர்த்தர் எழுப்பாரு. திடீர்னு சிலருடைய முகத்தை கர்த்தர் கண்ணுக்கு முன்னால கொண்டு வரார். இவங்களுக்காக ஜெபி, இந்த குடும்பத்துக்காக ஜெபி. இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு என்ன பண்ணுதுன்னா மந்தையை பாதுகாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பிள்ளைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இந்த பாதுகாப்பு இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிளெஸிங் இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் இல்லைன்னு சொன்ன அதே பிள்ளைகளை அதான் இப்ப நம்ம படிச்சோம். when you honor, உன் மேல தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய தலைவனை நீ கனப்படுத்தும் பொழுது பாருங்க, ரெஸ்பெக்ட் இருந்தாதான் ரிலீஸ் ஆகும் பிளெஸிங். இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னுடைய ஊழியக்காரன் உனக்கு மேல யார் என்பதை என்னவா தேவன் வைத்திருக்கிறார் என்கிற வெளிப்பாடு உனக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வந்துட்டு ஒரு அழகான ஒரு காரியத்தை எழுதி வச்சேன். இந்த ஊழியக்காரருக்கு வந்துட்டு நம்ம கனத்தை கொடுக்கிறதோ ஆவிக்குரிய தகப்பன் சிம்பிளா சொல்லிடலாம். அந்த ஆவிக்குரிய தகப்பன் என்கிற வெளிப்பாடை நீ பெறும்பொழுது அந்த ஆவிக்குரிய தகப்பன் சொல்ற வார்த்தைகளை நீ கேட்கறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இது என்னன்னா, it has to be born by revelation and sustained by instruction. இந்த அப்பா புள்ள அப்படின்ற ஆவிக்குரிய தகப்பன் என்ற போர்வைக்குள்ள வருது வந்துட்டு வெளிப்பாடினால் பிறக்க வேண்டும், அறிவுரையை காத்து கொள்வதனால் காக்கப்பட வேண்டும். ஆமென். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்யறதுனால தான் உன்னுடைய பாதுகாப்பு காக்கப்படும். அந்த வெளிப்பாடு இருந்தாதான் அந்த பாதுகாப்பு, அந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு உன் வாழ்க்கை மேல கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ நீ கனப்படுத்துறியோ அவ்வளோ நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பிள்ளைகளை இது வந்துட்டு ஊழியக்காரில் மெச்சி பேசக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஸோ இன்னைக்கு யாருன்னா வாசிங்க ரூத்து, இன்னும் உங்களுக்கு இது ஆழமாக புரிய வைக்கிறதுக்கு ரூத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரூத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ யார் என்று கேட்டான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத்து, நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இங்க என்ன இது அடையாளம் அப்படின்னு சொன்னா, அண்டர் யுவர் விங்ஸ், உங்களுடைய போர்வையின் கீழே அப்படின்னு சொன்னா தைரியமா ஒரு வார்த்தை கேட்கிறா. இவ விதவியா இருக்கிறவ ஒரு வார்த்தையை கேட்கிறா. லைக் என்ன, திருமணம் பண்ணிக்கொள் அப்படின்றதுக்கு கூடிய பொருள் தான் இந்த பொருளாம். ஏன்னா யூத கலாச்சாரத்திலையும், நல்ல கவனிங்க, அராபு ஜனங்களுடைய கலாச்சாரத்திலையும் யூத கலாச்சாரத்திலையும் இப்ப பாருங்க, என் மேல ஒரு துண்டை போட்டு இருக்கிறேன். இந்த துண்டுடைய அந்த போர்வை கீழே, அதாவது அந்த துண்டுடைய கார்னர் வந்துட்டு என் மனை, அதாவது ஒரு பெண்ணுடைய தலையின் மீது நான் பட விடுவேன், ஆனால் அவளை என் போர்வை கீழ் நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். என் போர்வை கீழ் சொல்லி என்னன்னா, என் மனைவியை எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நான் உன்னை காத்துக் கொள்வேன். அதான் உன் போர்வை கீழே என்னை கொண்டு வானா உன்னுடையவளா என்னை மாற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனுஷனையும் ஆண்டவர் வந்துட்டு அவருடைய போர்வை கீழ் தான் கர்த்தர் வச்சிருந்தார். அவருடைய போர்வை கீழ் தான் கர்த்தர் வச்சிருந்தார். அந்த போர்வை வேற எதுவும் இல்லை. இந்த போர்வை வந்துட்டு தான் ஒரு கொடை. ஓகே. ஆண்டவர் ஆதியில தேவனாகிய கர்த்தர் ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷனை படைத்து அவருடைய பிரசன்னம் என்ற இந்த போர்வைக்குள்ள தேவன் வச்சிருந்தார். ஓகேவா? இந்த பிரசன்னம், அவருடைய போர்வை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இந்த ஜனங்க இருந்ததுனால மழையோ வெயிலோ எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணாது, உள்ள இருக்கிறவங்கள தாக்காது, பாதிக்காது. தேவ பிரசன்னம் என்கிற போர்வைக்குள்ள ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்து வைத்திருந்தார். ஆனா எப்போ மனுஷன் பாவம் செய்தானோ அவ என்ன செய்தான் சொன்னா, தேவன் வச்சிருந்த போர்வையை
அவன் இழந்தான். இந்த போர்வைக்குள்ள இருந்த அவன் வெளியே வந்துடுறான். இதே மாதிரி தான் பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி ஒரு போர்வையை, ஒரு பாதுகாப்பை, ஒரு கவரிங்க ஆண்டவர் வந்துட்டு தேவ ஜனங்கள் மீது வைத்திருந்தாரோ, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சில ஆவிக்குரிய தலைமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையை வைத்து அந்த போர்வைக்குள்ள தேவன் சில ஜனங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த போர்வையில ஓட்ட விழுறதும், இந்த போர்வைக்குள்ள நீங்க இருக்கிறதும் இல்லாம போறதும் அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா எந்த ஒரு மனுஷன் இந்த போர்வைக்குள்ள இருக்கிறானோ அவனுக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பிள்ளைகளை இந்த போர்வைக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகள் நம்ம வந்துட்டு இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இந்த சபையில என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தவங்களோ என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்காதவங்களோ, இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஆவிக்குரிய தகப்பன் தான். இருக்கிறீங்களா? நான் ஆவிக்குரிய தகப்பன் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கூடவும் நான் கம்யூனிகேட் பண்ற விதத்துல என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொன்னா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அந்த பக்கம் ஆவிக்குரிய தகப்பன் என்ற வெளிப்பாட வாங்கப்பட்டவங்க அவங்க பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, ஒரு தலைமையை ரெஸ்பெக்ட் பண்றது, ஒரு தலைமையை நம்புறது, இது எல்லாமே அதுல அடங்கும். அப்போ அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணோம்னா, அந்த நபர் மேல இன்னும் தேவன் வந்துட்டு பாரத்தை கொடுப்பார். அந்த நபருக்குரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த நபரை நடத்துவதற்குரிய ஆலோசனைகளை தேவன் கொடுத்து நடத்த வைப்பார். இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம சொன்னாலும் அந்த பிள்ளைகளை நம்ம வந்துட்டு அந்த வெளிப்பாடை பெற்றவர்களாய் அந்த கொடைக்குள்ள நம்ம வரணும். அந்த கொடைக்குள்ள நம்ம வரணும். நம்ம கீழ்ப்படியணும். சொல்லக்கூடிய காரியங்களை வந்துட்டு கீழ்ப்படியணும். சொல்லக்கூடிய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்தில் இதே பிள்ளைகளை நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல அந்த பிளஸ்ஸிங்கை நிச்சயமா நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு இந்த வார்த்தைகளை ஏன் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியா கர்த்தரின் இருதயத்தில் ஏவனாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய கவரிங், இந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங், அந்த போர்வை கீழே இருக்கணும்னு சொல்றீங்களே, அந்த போர்வனா என்ன, அந்த கொடனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்பர் 1, a divine relationship through which God provides spiritual protection, direction, correction and blessing. இந்த போர்வை கீழே அடங்கி இருக்கிறது என்னன்னா இந்த போர்வை கீழே இருக்கிறது உனக்கு என்னென்ன கொடுக்கும்? ஒன்னு, ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்கும். ரெண்டாவது, டைரக்ஷன், உனக்கு வழி காண்பிக்கப்படும், இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லிட்டு. நம்பர் 3, கரெக்ஷன், உன் வாழ்க்கையில சீர்திருத்துதல் வரும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரையும் நான் இது வரைக்கும் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன்னா சர்ச்சில்? எல்லாரையும் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன்னா பர்சனலா? நிறைய பேரை பண்ணதில்லை. ஏன்னா நிறைய பேரை பண்ணதில்லைன்னா நிறைய பேர் அந்த இடம் கொடுக்கல பண்றதுக்கு. சிலர்கிட்ட கரெக்ஷன் பண்ணாலுமே டாபிக் மாற்றுவாங்க. நான் என்னவோ முட்டாள் மாதிரி, எனக்கு என்னவோ தெரியாத மாதிரி, அவங்க என்ன இன்டென்ஷன்ல இதை பேசுறாங்க. கர்த்தருடைய கிருபையில் அந்த சைக்காலஜிக்குரிய அந்த புரிதலை ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். ஒருத்தருடைய கண்ணை பார்க்கும்பொழுது, ஒருத்தருடைய பாவனையை பார்க்கும்பொழுது, ஒருத்தர் நடந்து கொள்றதை பார்க்கும்பொழுது என்னன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டருடைய ஈவு. ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க பாஸ்டுக்கு தெரியாது. கரெக்ஷன், எந்த ஒரு மனுஷன் மனப்பூர்வமா கரெக்ஷனை ஏத்துக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில உருப்பட முடியும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த கரெக்ஷன் இதே பிள்ளைகளே, நான் உங்களை பர்சனலா கரெக்ஷன் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சம்வேர் எங்கேயோ நீங்க அதுக்கு எனக்கு இடம் கொடுக்கல. அப்போ போர்வைக்குள்ள வாங்க. ஆமென். போர்வைக்குள்ள வாங்க. வந்துட்டு ஏன்னா அந்த கரெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில வேணும். 4வது பிளெஸிங். 1 பாதுகாப்பு, 2வது வழிநடத்துதல், 3வது சீர்திருத்துதல், 4வது பிள்ளைகள் ஆசீர்வாதம். இது எல்லாமே அந்த போர்வைக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல ஆதாமுக்கு தேவன் போர்வையா இருந்தார்,
ஏவாளுக்கு ஆதாமை போர்வையா வைத்தார், அதே மாதிரி சபைக்கு கிறிஸ்து போர்வையா இருக்கிறார். அதே மாதிரி தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு தனிப்பட்ட சபையிலும் தேவன் ஆவிக்குரிய தலைவர்களை வைத்து ஆத்துமாக்குரிய பொறுப்புகளை தேவன் அந்த தலைவர்களுக்கு கொடுத்து அவர் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு போர்வையை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அந்த போர்வையிலிருந்து வெளியே போனன்னு சொன்னா நீ ஆபத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம், உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்பர் 2, எதுக்காக இந்த ஆவிக்குரிய ஒரு கவரிங், இந்த போர்வை? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதுகாப்புக்காக. நான் இப்ப உங்களுக்கு காமிச்ச மாதிரி கொடை, சிம்பிள் கொடை. மழை உன்னை நிலைக்க போகுது அப்படின்னு சொன்னா நீ உடனே என்ன பண்றீங்க? கொடை இருக்கிறவங்க கொடை எடுத்து அதை ஓபன் பண்ணி மழை நம்மளை நிலைக்காதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்றோம். ஏன் மழை நிலைக்காதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்றோம்? ஏன்? மழை அது நனைஞ்சோம்னா கோல்ட் ஆகும், உடம்பு பாதிக்கும், நம்ம அன்றாட செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது, நம்ம வீக் ஆகும், நிறைய காரியங்கள் இதனால இருக்கு. அப்போ நிறைய அம்புக்கள் நமக்கு விரோதமா வந்துனே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். உன் கண்ணில் பார்க்கறது, உன் கண்ணில் பார்க்காத நிறைய அம்புக்கள் உனக்கு விரோதமாய் ஏவப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஆகவே நீ ஒரு ஆவிக்குரிய போர்வைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய, அதனால தான் சர்ச் மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியம். அதனால தான் சபையில் அங்கமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு சபையில ஒரு நல்ல தலைமைக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவ பிள்ளைகளை சபை கூடுதல்கள்ல கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இவைகள் தேவ பிள்ளைகளை உன் வாழ்க்கை மேல இருக்கிற அந்த ஆவிக்குரிய போர்வையை உறுதிப்படுத்தும், அது உன்னை பாதுகாக்கும். தேவன் தான் பாதுகாக்கிறாரு, ஆனா தேவன் சபையின் மூலமாய் கிரியை செய்கிறார். ஆமென். நிறைய பேர் ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் போதும், ஆண்டவர் இருக்கிறார் தான்ப்பா, அந்த ஆண்டவருக்கு ஒரு மோசே தேவைப்பட்டாருப்பா, அந்த ஆண்டவருக்கு ஒரு யோசுவா தேவைப்பட்டாருப்பா, அந்த ஆண்டவருக்கு ஒரு எலியா தேவைப்பட்டாருப்பா. அதே மாதிரி உனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கென்று சில நபர்களை தேவன் அபிஷேகித்து நிற்க வைத்திருக்கிறார்ப்பா. அவர்கள் மூலமாய்த்தான் உனக்கு ஆலோசனையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வழங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே பிள்ளைகளே, சங்கீதம் 91:1 யாரனா வாசிங்களே, மனப்பாடமா சொல்லலாம். மறைவில் இருக்கிறவன் நேரில் தங்குவான். பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த உன்னதமானவர் சில நபர்களை ஏற்படுத்தி வைத்து, ஆவிக்குரிய தலைமைகளை ஏற்படுத்தி வைத்து, ஆண்டவர் தொடர்ந்து, அதாவது நான் என்னுடைய நிழலில் உங்களை நடத்துறவங்களா இல்ல, நான் அந்த உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள உங்களை நடத்துறவங்களா நான் உங்களோடு கூட இருந்து நடத்தணும், ஒரு மெய்ப்பனாய் செயல்படணும்ன்றதை கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இப்படி செய்யும்போது பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்பு இருக்காதா? கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும். வெயில்ல கூட கொடை பிடிக்கிறோம் சிலர், ஏன்? டேன் ஆயிடுறோம், கருப்பாயிடுறோம். வெயில்ல இருந்து, நம்முடைய வெப்பத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் கொடை வேணும், நம்மள ஈரத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் கொடை வேணும். உனக்கு கொடை வேணும். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தும் பொழுது பகல்ல மேக ஸ்தம்பமாய், இரவுல அக்கினி ஸ்தம்பமாய். மேக ஸ்தம்பம் போது வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கிளவுட் கவர்ட் தி இஸ்ரேல், அவங்கள மூடிச்சான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை பாதுகாத்து நடத்த அவர் விரும்புகிறார். நம்பர் 2, கைடன்ஸ் அண்ட் கரெக்ஷன். நமக்கு அறிவுற்றலும் அதுக்கப்புறம் சீர்திருத்துதலும் தேவ பிள்ளைகளை நமக்கு தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமா தான் செய்வார், செய்ய வேண்டும். இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 11:14 யாருன்னா வாசிங்க. நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். போதும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள், ஆமா, அநேக ஆலோசனை. எதுவும் படிச்சிருங்க, அநேக ஆலோசனை. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விழுந்து போறதுக்கான ரீசனே கவுன்சில் இல்லை, ஆலோசனை இல்லை. ஆனா நிறைய பேர் ஆலோசனை கேட்டும் அதை செய்யறதில்ல. ஆலோசனை கேட்டு செய்யாதவங்களும் நான் ஆலோசனை கொடுக்கறத விட்டுட்டேன். சில விஷயங்கள் சிம்பிளா இருக்கும். ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுன்ற வார்த்தையை நீ எந்த அளவுக்கு சீரியஸா எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ சீரியஸா எடுக்கும்போது நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், சூழ்நிலை மாறும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, வைராகியமா நீ ஜெபம் பண்ணியிருக்கிறேன்ட்டு இல்லையே. சொல்ற காரியத்தை நீங்க செய்யறதில்ல. எப்படி ஆண்டவர் அங்க உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்? தமிழ்நாட்டில் இதெல்லாம் ரொம்ப என்னன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் பழகிட்டோம். பிரேமா சிஸ்டர் கேட்டு பாருங்க, நார்த்லலாம் எப்படின்னு. பீகார்ல இருந்து அவங்க வந்தாங்க. பீகார் பக்கம், நார்த் பக்கம்லாம் பாருங்க, ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையும் கனம் பண்றது அப்படி இருக்கும்.
என்ன மாதிரி அற்புதம் செய்கிறார் தெரியுமா ஆண்டவர்? அங்க என்ன மாதிரி அற்புதம் செய்கிறார் தெரியுமா? நார்த்தில் தான் எதிர்ப்பும் ஜாஸ்தி இருக்கு, நார்த்தில் தான் கர்த்தருடைய கிரியையும் ஜாஸ்தி இருக்கு. இங்கே சும்மா அங்கங்கே மியூசிக் போட்டுன்னு மீட்டிங் நடத்தின்னு அப்படி போயின்னு இருக்கு தமிழ்நாட்டில். அவ்வளோ காயமும் படுறாங்க ஜனங்க, அவ்வளோ உண்மையாகவும் இருக்கிறாங்க. ரெஸ்பெக்ட்னா என்ன நார்த்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பிள்ளைகளை நம்ம வந்துட்டு இப்போ நான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்றீங்க, உங்கள் பிள்ளைங்க அந்த வார்த்தையை செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக இருக்காதா? சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். அதுதான் சபையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, பிரசங்கம் கூட ஆலோசனை தான், கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் சொல்கிற காரியமும் அதுதான். ஆனால் நீ உன் மாம்சத்துக்கும் உன்னுடைய ஆசைகளுக்கும் நீ எது கரெக்டுன்னு நினைக்கிறியோ அதுக்கு மாத்திரம் நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ வந்துட்டு சொல்லப்படுகிற காரியங்களை மறந்துட்டோ இல்லை நிராகரித்துட்டோ அதை தூக்கி போட்டோ நீ நினைக்கிறத நீ செஞ்சன்னா அங்கே ரெஸ்பெக்ட் இல்லையே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாசனையில் அப்போ ஊழியக்காரனை என்ன படுத்துற? துக்கப்படுத்துற. அப்போ ஊழியக்காரன் நீ உன் ஆத்மாவுக்காக பொறுப்புல இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கும் போது நீ அடுத்த வாசம் சந்தோஷமா வச்சுக்கும் போது நீ சந்தோஷமா இருப்ப, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அவங்கள துக்கப்படுத்தாத. அவங்கள நீ துக்கப்படுத்தினா உனக்கு எதுவும் நன்மையானதா இருக்காது இந்த வேதம். அப்ப நன்மையானதா இருக்காது இருக்கிறதுக்கு ரீசன் நிறைய நேரத்தில் நம்ம ஊழியக்காரனை துக்கப்படுத்திடுறோம். ஆன்லைனில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு பாரம்பரிய சபையில் இருக்கிறவங்க ஊழியக்காரர்களை கேள்வி கேட்கறது நிறைய பேரை காயப்படுத்துறோம். நிறைய ஊழியக்காரங்களை காயப்படுத்துறோம். சொல்ற காரியங்கள் நம்ம செய்யறதில்ல. ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சை அதான் நான் சொன்னேன், இல்லை ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த போதனையை கேட்டும் இப்படி இருக்கக்கூடிய இப்படி செய்யக்கூடிய ஜனங்களா இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் மாம்ச ரீதியில சிரிப்பை கொண்டு வந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஆழமா ஒரு வலியை கொண்டு வருது. ஆண்டவரே, எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி நான் போதிச்சிருக்கிறேன்பா, எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி போதிச்சிருக்கிறேன் பாருங்க. நான் இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றேன், இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றத தமிழ்ல நான் அதை ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் அது டைம் ஆகுது. ஒரு செய்தி கொண்டு வரதுக்கு, ஒரு போதனையை கொண்டு வரதுக்கு நேரம் ஆகுது. அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை யோசித்து கொண்டு தியானித்து கொண்டிருந்து ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தையை எடுத்து அதை வந்து ஒரு பில்டிங் மாதிரி அதை கட்டி அதை ஒரு செய்தி மாதிரி அதுக்கு ஒரு வடிவை கொடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த செய்தியை வந்துட்டு ஆயத்தப்படுத்தி அதை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு அதுக்கு ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு வந்து சொல்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகுது. அப்ப நம்ம இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி கொண்டு வந்து இது பண்ணும்போது அந்த வார்த்தைகளை உதாசனப்படுத்தும் போது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கத்தான் செய்யும். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் வழிநடத்துதல நம்ம ஏற்றுக்கொள்றவங்கள ஆலோசனை ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். மூணாவது, அக்கௌண்டபிலிட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையின் மேல வந்துட்டு அந்த ஆவிக்குரிய போர்வை இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டினா கணக்கு ஒப்புவித்தல். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஒரு இது, ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுத்தா போதும், நான் மனுஷனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ணல, ஆண்டவர் அப்படி பிளான் பண்ணல. ஒரு யோசுவாவுக்கு ஒரு மோசேவை வச்சிருந்தாரு, ஒரு எலிசாவுக்கு ஒரு எலியாவை வச்சிருந்தார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு காலத்திலும் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நபருக்கும் தேவனாகிய கர்த்தர் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறதுக்கு கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை வைத்திருந்தார். பைபிள்ல தேவ பிள்ளைகளை சாமுவேலுடைய வழிநடத்துதல் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. தாவீது சாமுவேலை அணுகுவார். எது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னால சாமுவேலை அணுகி செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தாவீது யார்? இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனா நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமாம்பா, நான் எல்லாம் எவன் சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாவீது சொல்லி. தாவீது ஆராதிக்கும் போது வேப்பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவர் இசைக்கருவி வாசிக்கும் போது ஆவியானவர் இறங்கி வந்து சவுலுக்கு விடுதலை கொடுத்தான். ஏய், நான் வந்துட்டு தேவனுடைய இருதயத்தை நெருங்கினவன் மாத்திரம் இல்லப்பா, நான் அபிஷேகம் பண்ண பெற்றவன், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் மூலமா கர்த்தர் வெளிப்படுறார் அப்படின்ற பெருமை தாவீதுக்குள்ள இருந்திருக்கலாம். அப்ப கூட தாவீது பாருங்க, பெருமையை அடக்கிறதுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது சாமுவேல்ட்ட தன் வாழ்க்கையை குறித்து நான் என்ன செய்யறேன் என்ன செய்யக்கூடாது கணக்கு ஒப்புவித்தார். எலியா கிட்ட அப்படிதான் இருந்தார். எலிஷா ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன் எலியா பின்னாலேயே எலிஷா போனோம், நீ எங்க போனாலும் உன் பின்னால வரேன், நீ தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆயிடுச்சு, நீ போய் உன் வேலையை செய், ஊழியத்தை செய். இல்ல அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு. உனக்கு கீழே நான் இருக்கணும், நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு கீழே நான் இருக்கணும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல்
பவுல் வந்துட்டு தீமோத்தி வந்துட்டு பவுல் கிட்ட அக்கௌண்டபிலிட்டியா இருந்தாரு, கணக்கு ஒப்புவிக்கிறவரா இருந்தாரு. கணக்கு நான் கணக்கு எழுதி கொடுக்கறது இல்ல, என் வாழ்க்கைக்குரிய கணக்கு. நான் இன்னைக்கு என்ன செய்தேன், நான் இன்னைக்கு என்னென்ன சரியா பண்ண, என்னென்ன தப்பு பண்ண, எங்கெங்க என்னுடைய யோசனை என் சிந்தை வந்துட்டு பாவ சிந்தையா மாறிச்சு, எங்கெங்க வந்துட்டு என் சிந்தை பாசிட்டிவா இருந்துச்சு, எந்தெந்த இடத்துல எல்லாம் என் வீக்னஸ் தலை தூக்குச்சு, இதை வந்துட்டு என்னுடைய மென்டார், என்னுடைய ஒரு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் அதாவது அதை ஷேர் பண்ணும் போது அந்த நபர் வந்துட்டு என்னை வழி நடத்துவதற்கு எதுவாய் அமையும். சொல்லட்டுமா, நீ தனியாவே நிக்கிறது ரொம்ப டேஞ்சர். நானே என்னை பார்த்துக்குவேன், நானே கரெக்டா இருப்பேன்றது ரொம்ப டேஞ்சர். அதனால நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கணும். இதுக்கு ஆவிக்குரிய போர்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் ஆண்டவர் அதனால தான் வச்சிருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்திக்கிறதே கிடையாது. 4வது, blessing and growth, ஆசீர்வாதத்துக்காகவும் வளர்ச்சிக்காகியும் தேவன் ஆவியின் தலைமையை வைத்திருக்கிறார். சங்கீதம் 133:2-3 ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் என்ன பண்ணான், இறங்கி வந்து சரீரத்தை நலச்சிச்சு. அப்போ சபையில் இருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா அது ஊழியக்காரன் மூலியமா, தலைமை மூலியமா தான். இருக்கிறீங்களா? தலைமை மூலியமா தான் கர்த்தராகிய தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ தலைமையோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். ஆரோனுடைய தலையை கழட்டி அப்படி தனியா வச்சிருந்தா அந்த தலை மேல இறங்கின அபிஷேகம் உடம்பு மேல இறங்கி இருக்குமா? இருக்குமா? வேஸ்டா தான் போயிருக்கும். அப்போ தலையும் உடம்பும் இணைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கணும். கடைசியாத பிள்ளைகளே, நாம இப்படி ஆவியின் தலைமை கீழே நம்ம அடங்கி இல்லாததும், இந்த ஆவிக்குரிய போர்வை கீழே நம்ம இல்லாததும் வந்துட்டு எவ்விதமான பேரழிவை ஆபத்தை கொண்டு வரும்னு சொன்னா, யாருன்னா வாசிங்க யோபு 26:6 முடிச்சிடலாம். யோபு 26:6 கர்த்தாவே அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? இங்கிலீஷ்ல எப்படி வரும்னாக்கா, டிஸ்ட்ரக்ஷன் அட் நோ கவரிங், அழிவுக்கு கவரிங் இல்லைன்ற மாதிரி. அழிவுக்கு வந்துட்டு பராமரிப்பு இல்லை, அழிவு வந்துட்டு எதனாலையும் மூடப்படும், அதாவது திறந்திருக்கப்படும் அப்படின்னு சொல்லுது இல்ல, அகாலமா திறந்திருக்கப்படும். அழிவு வந்துட்டு அது கவரிங்கே இல்லை. கவரிங் இல்லாத இடத்துல அழிவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்துட்டு ரோட்ல ஒரு குழி இருக்கு, அந்த குழி யாரோ திறந்து போட்டிருக்கிறான்பா, அதுல யாரோ விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க, அந்த குழியை திறந்து போட்டிருக்கிறான்பா, அதுல விழுந்து செத்தே போயிட்டாங்க. அப்போ மூடப்பட்டிருக்கிறது தான் பாதுகாப்பானது, திறக்கப்பட்டிருக்கிறது ஆபத்தானது. அப்ப நீ மூடப்பட்டிருக்கணும். ஆவிக்குரிய ஒரு கவரிங், ஆவிக்குரிய ஒரு போர்வை உன் வாழ்க்கை மேல இருக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய போர்வை உன் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னாக்கா ரெபல்லியன், வணங்கா கழுத்து. நான் யாருக்கு வணங்கணும்? நான் யாரோடு கூட போய் அடங்கி இருக்கணும்? நான் யார் சொல்றது கேட்கணும்? போனோமா வந்தோமான்னு இருக்கணும். சர்ச்சுக்கெல்லாம் இதெல்லாம் ஓவராக வச்சுக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓவராக வச்சுக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நீ எந்த சபையை சார்ந்தவங்களே எனக்கு தெரியாது, ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வரையும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சபையை குறித்தும் சபையின் தலைமை குறித்தும் வீட்டில் கமெண்ட் அடிக்கிறது, வீட்டில் பேசுறது, ஊழியக்காரனை குறித்து வீட்டில் பேசுறது, செய்தியை குறித்து வீட்டில் கமெண்ட் அடிக்கிறது, சபையை குறித்து வீட்டில் பேசுறது. நான் கேட்குறேன், இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என் புள்ள சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறான் பாஸ்டர், நான் எப்படி வருவான்? எப்படி வருவான்? என் மகன் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறா, என் மகன் சர்ச்சுக்கே வரமாட்டேங்க, எப்படி வருவாங்க? உன்னுடைய போர்வையை தான் நீ தூக்கி எரிஞ்சிச்சே, உன்னுடைய போர்வையை தான் உன் புல்ல பார்க்குற மாதிரி நீ தூக்கி போட்டியே. தூக்கி போட்டு எப்படி வருவான்? இன்னைக்கு வலிக்குதுன்னா வலிக்கத்தான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும். அப்போ உனக்குள்ள இருந்து அந்த மாற்றம் வரணும். உனக்குள்ள அந்த அதே புல்ல உனக்குள்ள மாற்றத்தை பார்க்கணும். அதே புல்ல சபையில சொல்ற காரியத்தை நீ வந்துட்டு அப்படியே கரெக்டா செய்யற ஒரு நபரா நீ மாறணும். அதை மாறும்பொழுது தான் அந்த புல்ல பார்க்கும், அந்த புல்லைக்கு ஒரு ஆவிக்குரிய பயம் வரும். அந்த ஆவிக்குரிய பயம் வந்து அந்த புல்ல ஆட்டோமேட்டிக்கா தேவ சமூகத்தை தேட ஆரம்பிக்கும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த வணங்கா கழுத்து, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய சந்ததிகளுக்குள்ள வரதான் செய்யும். நம்பர் 2, ஐசோலேஷன், டேஞ்சர். நம்ம வந்து இந்த போர்வைக்குள்ள இல்லாதது என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஐசோலேஷன், தனிமை. யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ சர்ச்லயே கூட எடுத்துக்கொள்ளுங்க,
சர்ச்சில் வந்துட்டு இப்போ யாருன்னா உடம்பு சரியில்லைன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை ரெபேக்கா கிட்ட சொல்கிறேன், ஃபோன் பண்ணி சார் ஏதோ பண்ணுறோம், வந்து பார்க்குறோம், முடிஞ்சிச்சு கதை, ஏதோ நடக்குது. சபையில் இருக்கிற எத்தனை பேர் சுகவீனமாக இருக்கிறவங்கள சிக்கா இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு உங்களுக்கு எத்தனை ஃபோன் வருது? உங்களுக்கு ஃபோன் வரலன்னா எங்கேயோ இந்த சபை குடும்பத்தோடு கூட நீங்கள் ஒட்டி இல்லாமல் நீங்கள் தனித்து இருக்கிறீங்க. நீங்கள் தனித்து இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, அந்த சிக்கா இருக்கிறாங்களாமேன்ட்டு அவங்களும் தனித்து ஜெபம் பண்ணிக்கிறாங்களே தவிர அந்த அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ சபை என்பது வந்துட்டு தனித்தனியாக நிற்கிறதுக்கு இல்லை, சபை என்பது சேர்ந்து நிற்பதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவர் மீண்டும் வரல, சபைக்காக தான் ஆண்டவர் மீண்டும் வர போறார். ஆமென். அப்போ நம்ம இணைந்து இருக்க வேண்டும். we should be together. fellowship தான் சர்ச் உடைய அழகே. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இணைந்து இருக்கணும், ஐசோலேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா யாருடைய தலைமை கீழே நான் இல்லை, யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் போய் பாஸ்டர் கிட்ட சொல்லணும்? நிறைய தடவை சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு தடவை கூட வந்து என்கிட்ட பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க. அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக நான் வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு இன்னைக்கு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு யார்ட்டும் வந்து நிற்க முடியாது. அதை நீங்க ஃப்ரீயா, நீங்க கட்டாயம் இல்லாம நீங்க வந்து ஷேர் பண்ணணும். ஆமா தானே? நீங்க வந்து ஷேர் பண்ணணும். அப்போ நம்ம அந்த பாஸ்டருக்குரிய அந்த ஒரு கவரிங்கை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணல. அதை நீங்க வந்து கரெக்டா ஷேர் பண்ணும்போது அதுக்கு கூறிய உங்களுக்கு ஆலோசனைகள், ஓகே உங்க லைஃப்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வாசலை எனக்கு திறந்து கொடுக்கும்போது அப்பதான் அந்த வாசலுக்குள்ள நான் நுழைய முடியும். நான் உங்களை கூட கைப்பிடிச்சு நடத்த முடியும். நீ வாசலை திறக்க மாட்ட, சொன்னாலும் பாதி சொல்லுவ பாதி சொல்ல மாட்ட. நீ சொன்னாலும் எது தெரியணுமோ அதை மாத்திரம் சொல்லுவ, எதை மறைக்கணுமோ அதை மறைப்ப. எப்படி வந்துட்டு வெளிரங்கமா நடத்த முடியும்? அப்ப எங்கேயும் நம்ம வந்து ஒரு பெருமைக்கு இடம் கொடுக்குறோம். இல்ல நான் பாத்துக்கிறேன், எனக்கு முடியும், நான் என்னத்துக்கு இது எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ண? அப்படி இல்ல தேவ பிள்ளைகளே, உனக்காக தேவன் ஒரு ஆவிக்குரிய போர்வை வச்சிருக்கிறார். அது மூலியமா உனக்கு ஆகாரம் உண்டு, அது மூலியமா உனக்கு வழிநடத்துதல் உண்டு, அது மூலியமா உனக்கு பாதுகாப்பு உண்டு, அது மூலியமா உனக்கு சீர்திருத்துதல் உண்டு, அது மூலியமா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்துறவங்களா இருக்கணும். கடைசியா தேவ பிள்ளைகளே பாருங்க, ஏவாள் ஆதாமுடைய கவரிங்ல இருந்து வெளியே போனா சர்பாவலை ஏமாத்திச்சு. அப்சலோம் தாவீது சொன்ன பேச்சை கேட்டு தாவீதுடைய போர்வையிலிருந்து வெளியே போனாரு. அப்சலோம் பயங்கரமாய் அவர் மரித்து போனதை நம்ம பார்க்கிறோம். கெஹாசி, எலிசா வந்துட்டு எலியா கீழே அடங்கி இருந்தார். ஆனா கெஹாசி என்றவன் எலிசா கீழே அடங்கி இல்லை. அதனுடைய விளைவு அவன் குஷ்டரோகம் பிடிச்ச அவன் வாழ்க்கை சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கையா மாறிச்சு. இனி இதே பிள்ளைகளை கர்த்தர் உனக்காக, உன் இருதயத்துக்கு ஏற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அதை நீ கரெக்டாக செயல்படுத்திக்கொள். சரி பாஸ்டர், கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த போர்வை, இந்த ஆவிக்குரிய போர்வையை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இதை நாங்கள் எப்படி இது கீழ் இந்த போர்வை கீழ் இருக்கணும். நம்பர் 1, ரெக்கக்னைஸ் யுவர் காட் கிவன் அத்தாரிட்டி. உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய அதிகாரம் யார் என்பதை புரிந்து கொள். நான் இதுக்கு சொன்ன மாதிரி சிம்பிள். உன்னை கடவுள்கிட்ட நடத்துகிறாங்களா, தாம் பக்கம் நடத்திக்கிறாங்களா? தாம் பக்கம் நடத்துகிற மாதிரி இருந்தா இந்த சர்ச்சில் கூட அப்படி யாருன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா நல்ல சர்ச்சுக்கு போயிடுங்க. இந்த சர்ச்சில் ஒருவேளை உங்களை தெய்வத்துக்கிட்ட நடத்துகிற மாதிரி இருந்தா நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுடைய மெய்ப்பங்கிட்ட நீங்க காரியங்களை ஷேர் பண்ணலாம். நம்பர் 2, சப்மிட் வில்லிங்லி. மனப்பூர்வமாய் உன்னை அர்ப்பணி. ஆமென். கட்டாயப்படுத்தி அல்ல. ஏன் பாஸ்டர் கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன், நான் மறைக்க போறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கோடாலிய தொலைச்சிட்டான். அந்த கோடாலியில் இருந்த இரும்பு கீழே விழுந்துச்சு. ஊழியக்காரன் அந்த மீட்டெடுக்க கேட்கும் பொழுது, எங்கப்பா அதை தொலைச்சன்னு கேட்கும் பொழுது அவன் கொண்டு போயிட்டு எங்க அதை தொலைச்சானோ அதை காமிக்கிறான், ஒளிவு மறைவில்லாமல். நான் இதை கடன் தான் வாங்கின்னு வந்தேன். எப்படி வாங்கிட்டு வந்தேன்? கடன் தான் வாங்கின்னு வந்தேன், இது எனக்கு கூறியது இல்லை. அவன் எல்லாத்தையும் சொல்றான். அவன் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றதுனால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அந்த கோடாலி அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை நிமித்தமாய் மீட்டு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிட்ட மரியாளும் மார்த்தாலும் நாற்றம் அடிக்கும் சொன்னாங்க. நாற்றம் அடிச்சாலும் பரவாயில்லப்பா, எங்க புதைச்சிருக்கிறீங்க, லாசருவை காமிங்க. காமிச்சாங்களா இல்லையா? நாற்றம் அடிக்கும். ஐயோ இதெல்லாம் சொன்னா பாஸ்டர் என்ன நினைப்பாரு, இதெல்லாம் சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் சொன்னா என்ன ஃபீல் பண்ணுவாங்க. நாற்றம் அடிச்சா பரவாயில்ல, அதை ஒளிவு மறைவில்லாமல் காமி. அப்பதான் உன் லாசருவை வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். அதை வில்லிங்கா, மனப்பூர்வமா, கட்டாயம் இல்லாமல், அன்பின் நிமித்தமாகும் நம்பிக்கை நிமித்தமாகும் அதை வந்துட்டு நீங்க செய்ய வேண்டிய. நம்பர் 3, ஸ்டே டீச்சபிள். ஸ்டே டீச்சபிள்னா
கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இரு. ஊழியக்காரங்கிட்ட வந்து உன் காரியத்தை ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம சொல்றது காதுல போவே போவாது. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாலே அடுத்து என்ன சொல்லணும்ன்றது மைண்ட்ல ஓடுனே இருக்கும். இருக்கிறீங்களா? அடுத்து என்ன சொல்லணும் பாஸ்டர்கிட்ட மைண்ட்ல ஓடுனே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ சொல்றதை உள்வாங்கு. பி டீச்சபிள்னா கற்பிக்கப்படுகிற ஒரு நிலைமையில நீ இரு, கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமையில இரு. அதை உள்வாங்கு. ஃபர்ஸ்ட் உள்வாங்காத நீ பார்த்து நான் பாட்டு உங்ககிட்ட பேசினே இருக்கிறேன், நீ பாட்டு மைண்ட்ல கால்குலேட் பண்ணினே அடுத்து என்ன சொல்லலாம், அடுத்து என்ன பேசலாம் நீ நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை பார்க்க முடியாது. அப்ப கற்றுக்கொள்ளுகிற நிலைமையில இரு. இருக்கிறீங்களா? நம்பர் 4, serve faithfully. உண்மையுள்ளவர்களாய் சேவை செய்யுங்கள். நீங்க இருக்கிற சபையில ஆமென். உண்மையுள்ளவர்களா ஊழியம் செய்யுங்க, சேவை செய்யுங்க. நம்பர் 5, stay connected. ஸ்டே கனெக்டட். இணைந்திருங்க. ஆமென். சபையை வந்துட்டு எந்த ஒரு மனுஷன் குடும்பமா பார்க்கறானோ அவன் தான் சபையில் இணைஞ்சிருக்க முடியும். எவன் சபையை வந்துட்டு தன்னுடைய சபை தலைவர்களை ஆவிக்குரிய தகப்பனாய் ஆவிக்குரிய தாயாய் பார்க்குறாங்களோ அவங்க தான் இணைஞ்சிருக்க முடியும். லைஃப்பில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண முடியும், அவங்க தான் செய்ய முடியும். ஸோ ஆகவே இணைஞ்சிருங்க. இணைஞ்சிருக்கிறதுல தான் வந்துட்டு ஆசீர்வாதமே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கிளைகளாய் அந்த செடி, இயேசு என்ற செடியில கிளையா நம்ம இருக்கும் பொழுது தான் கனி கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சபையில நம்ம இணைஞ்சிருக்கும் பொழுது தான் சபைக்குரிய தேவ வீட்டின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய போர்வை ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய போர்வையை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்க, இதற்குரிய பலனை அடைங்க. கர்த்தர் அவருடைய நாமத்தை உங்க வாழ்க்கையின் மூலமாய் கனப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருந்துச்சா?